ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன காலையிலே எங்கே போயிட்டான்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள். அதனால் வேறு எங்கே கோயிலுக்கு போக தான். காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. அங்கே பாருங்கள் வெண்பா எப்படி இருக்குன்னு. நம்ம இதெல்லாம் ஒரு நாளும் பார்க்க போகிறது கிடையாது. நல்லா 8 மணி வரை இழுத்து முடி தூங்குறது. சரி, இன்றைக்கி பிறந்தநாள் அதுமா கோயிலுக்கு போமேன்னு காலையிலே எந்திரிச்சு பார்க்க போய் தான் இதெல்லாம் தெரியுது. நான் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க முக்குடல் முத்துமாலையம்மன் கோயிலுக்கு போனோம். இங்கே வச்சு நிறையா படம் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு காலையில் நானே என் ஹஸ்பண்டும் தான் போனோம். என் பசங்க 2 பேரும் காலையில் எங்கே 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க கிளம்ப முடியாது, நாங்கள் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் காலையிலே எழுந்திரிச்சு கோயிலுக்கு போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு, உள்ளெல்லாம் போய் கேமராலாம் எடுக்கலை, சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என்னடா இவ்வளோ புது ட்ரெஸ்ஸில் இருந்தால் இப்போ நைட்டிக்கு மாறிட்டாலேன்னு பார்க்காதீங்க. நம்ம எங்கே சுற்றி என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் நமக்கு கடைசி வர போகிறது இந்த ஒரு நைட்டியே தான். அதனால் நைட்டியை மாற்றிட்டு காலையிலேயே சாப்பாடு பார்க்கணும்ல, அப்போ அந்த சாப்பாடை முடிச்சுட்டு பாயாசம், சரி நான் வேறு எது தான் கொஞ்சம் விரதத்தில் இருக்கும், அதனால் வேறு எது தான் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி காலையிலே பாயாசமும், காலையில் டிஃபன் ஆப்போம், மத்தியானத்துக்கு பாயாசம் ரெடி பண்ணிக்கிட்டு, இன்றைக்கி சண்டே அதுமா தக்காளி சோறை கிண்டி பிள்ளைகளை ஏமாற்றியாச்சு. வேறு என்ன பண்ண, கொஞ்சம் விரதம், வேறு ஒன்றுமே இல்லை. பாய்.